சபரிமலை ஐயப்பன் கோவில் மற்ற கோவில்களைப் போல அல்லாமல் ஒவ்வொரு மாதமும் நடை திறக்கும் பொழுது சில அதிசயங்கள் நடப்பதாக நம்பப்படுகிறது. நடை சாற்றும் பொழுது ஐயப்பனின் மீது பசுஞ்சான விபூதி கொட்டப்படுகிறது. வலது கையில் உள்ள சின்முத்திரையில் ருத்ராட்ச மாலை வைக்கப்படுகிறது. இடது கையில் தண்டம் வைக்கப்படுகிறது. ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிவிட்டு கோயில் மூடப்படும். மறுநாள் அல்ல, ஒரு மாதம் கழித்து நடை திறக்கும் பொழுது அந்த விளக்கு எரிந்தபடியே இருக்கும் என கூறப்படுகிறது. நடை திறக்கும் தருணத்தில் ஐயப்பனின் கைகளில் இருந்த ருத்ராட்சம் மற்றும் தண்டம் கைமாறி இருக்கும். விபூதி கீழே விழுந்திருக்கும். பூசாரி உள்ளே வந்தவுடன் அந்த விளக்கு தானாக அணைந்துவிடும். இவையெல்லாம் அதிசயமாகவே கருதப்படுகிறது. சபரிமலையில் ஒவ்வொரு ஆண்டும் மகர ஜோதி எனப்படும் வானில் தோன்றும் நட்சத்திர ஒளி காணப்படுகிறது. மேலும் மகர விளக்கு எனப்படும் ஒளி பொன்னம்பலமேடு மலையில் தோன்றுகிறது. இது இயற்கையான ஒளி என பலர் நம்பினாலும் மனிதர்களால் செயற்கையாக ஏற்றப்படும் நிகழ்வாக கேரள அரசு அறிவித்துள்ளது. இந்த சர்ச்சையின் போதிலும் ஆண்டுதோறும் அதை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள்.